அடுத்து பார்க்க போகிறது வந்து புறநானூறு. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். 6th 7th 8th முடிச்சாச்சு. 9th ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சாச்சு. செகண்ட் ஹாஃப் வரும். புறநானூறு எழுதினது யாருன்னு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்த பாட்டு எழுதினது யாருன்னா குட புலவியனார். சரியா? வான்வுட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே நீரின்றி அமையாது யாக்கைக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு நீரை பற்றி புகழ்ந்து பாடுற பாட்டு தான் வந்து இது. அதாவது எப்படின்னா வந்து மன்னருக்கு அறிவுரை கூடுற மாதிரி. ஸோ எதாக இருந்தாலும் நீருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். நீர் இல்லாதது வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும்னு கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பாட்டு இது. குட புலவியனார். நீர்னாலே குடத்தில் தானே பிடிக்கும். ஸோ குட புலவினார் யாருக்கு? பாண்டியன் நெடுஞ்செழியன். ஸோ நம்ம சைடு தான் வந்து அந்த தனி கஷ்டம்லாம் இருக்கும். ஸோ நம்ம சைடு இருக்க பாண்டியன். ஸோ திணை வந்து பொதுவியல் திணை. வெற்றி முதல் கடைசி கரந்தை வரை எதுவுமே இல்லாதது வந்து பொதுவியல் திணையில் வரும். அரசனை புகழ்ந்து பாடினாலும் பொதுவியல் திணையில் தான் வரும். துறை வந்து முதுமொழி காஞ்சி துறை. அறம்பொருள் இன்பம் முப்பொருளின் உறுதித்தன்மையை தரக்கூடியதான் வந்து முதுமொழி காஞ்சி. ஸோ அது வந்து இந்த பாட்டில் இருக்குன்றாங்க. அடுத்து புறணியோர் அப்படின்னா தந்தவர். புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். தாக்குனா முயற்சி. ஸோ புறணியோர் அப்படின்னா தந்தவர். அடுத்து ஆளுமை. தள்ளாதோரே தாக்கு தான் முயற்சி ஆளுமை ரெண்டும். சரியா? தள்ளாதோரே இவர் தள்ளாதோர் அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் தான் குறைவில்லாத புகழுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூதூர் நல்லிசை புன்புலம் இதெல்லாமே பண்பு தொகை. நிறுத்தல் வந்து தொழிற்பெயர். அமையான ஈறுகிட்ட எதிர்மறை பெயரிச்சம். அடுத்து நீரும் நிலமும் அப்படின்னா எண்ணுமை. அடுப்போர் அப்படின்னா வினைத்தொகை. கொடுத்தோர்னா விளையாளனின் பெயர். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உள்ளம் தொட்டு உழுவயல் ஆக்கி அப்படின்னு குளம் தொட்டு கோடு பதித்து குளத்தை தான் என்னால் வெட்ட முடியும்னு சிறு பஞ்சமூலம். பஞ்சமாக இருக்குது, குளம் தான் வெட்ட முடியும், பெருசாலாம் பண்ண முடியாதுன்னா குளம் தொட்டு கோடு பதித்துனா சிறு பஞ்சமூலம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இப்போ தான் நம்ம பார்த்தா புறநானூறு. 9 உடுப்பு. இது எல்லாமே புறநானூரில் இதில் வந்து என்னென்ன வேர்டு வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூறு. அடுத்து 9 உடுப்பவி 2 புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் குளிர். வெளியே போயிடுறோம். யாதும் ஊரே யாவரும் குளிர்னு புறத்துக்கு போயிடுறோம். ஸோ புறநானூறு. சான்றோர் ஆக்குதல் தந்தை கடனை நன்னடை நல்கள் வேந்தர் கடனே. ஸோ அப்படி இல்லை கடனை பண்ணலன்னா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ புறநானூறு. ஊற்றுலி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் வெளில போய் தான் கற்றுக்கிட்டு வரணும். ஸ்கூலில் போய் தான் படிப்பு கற்றுட்டு வரணும். ஊற்றுலி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் கற்றல் நன்றே. ஸோ புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி சாப்பாடு வேணும்னா வெளில போய் வேலை பார்க்கணும். புறநானூறு. 9 உடுப்பு. எதுனாலும் சாப்பாடு வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், எதுனாலும் வெளியே தான். ஸோ புறநானூறு. இது எல்லாமே புறநானூறு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தண்ணீர்னா கந்தர்வன். இயற்பெயர் வந்து நாகலிங்கம். எந்தது? ராம் நாடு சேர்ந்தவர். தமிழ்நாட்டு கருவூல கணக்குத்துறையில் பணிபுரிந்தவர். சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். இந்த சிறுகதைகள்லாம் இவர் எழுதுனது. கந்தர்வன் எழுதுனா சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். ஓகேவா? அடுத்து மொழி முதல் எழுத்துக்கள் வந்து முதல்ல வரும் எழுத்துக்கள் மொத்தம் 22 எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வரும். இது வந்து ஓல்ட் இயர் கொஸ்டின். டெட்டில் வந்து ஓல்ட் இயர் கொஸ்டின் அது மட்டும் பார்த்துடலாம். ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் எழுதியிருக்கேன். அடுத்து வந்து பழையபடி யூனிட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மொழி முதல் எழுத்துக்கள் முதல்ல வர எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா 22. சரியா? வேறு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா வருஷத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அணியிலேருந்து பிரிந்து முடிதலனியா சொல்பொருள் உண்மையா இந்த மாதிரி அணியிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாகித்ய அகாடமி அதோட வருஷம் அதான் ரொம்ப முக்கியம். சிறுகதைனாலும் சரி, சாகித்ய அகாடமினாலும் சரி, அது எந்த அவார்டு எந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் கேட்குறாங்க. யார் வாங்கியிருக்கா, எந்த வருஷம் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி. அது ஒரு சிறுகதையா இல்லாட்டி என்ன மாதிரி உரைநடையா நாடக நூலா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா பாடலும் ஹெட்டிங்கை கொடுத்து அது என்ன ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு மொழியிலேருந்து அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்து இலக்கணத்துலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ். ஸோ இது இப்படி இந்த பேஸில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து துணை வினைகள். துணை வினைன்னா என்ன? துணை வினைகள் தனி வினை, கூட்டு வினை. சரியா? தனி வினை. துணை வினைகள் வந்து தனி வினை, கூட்டு வினை. கூட்டு வினைனா பெயர் ப்ளஸ் வினை, வினை ப்ளஸ் வினை, இடை ப்ளஸ் வினை, இப்படி வந்தால் தான் கூட்டு வினை. ஸோ பெயர் ப்ளஸ் வினைக்கு எடுத்துக்காட்டு தந்தி ப்ளஸ் அடி, ஆணை ப்ளஸ் இடு, கேள்வி ப்ளஸ் படு. கூட்டு வினை வந்து அடுத்து வினை ப்ளஸ் வினைக்கு கண்டு ப்ளஸ் பிடி, கண்டுபிடி. சுட்டு ப்ளஸ் காட்டு, சுட்டி காட்டு. சொல்லி ப்ளஸ் கொடு, சொல்லிக் கொடு. அடுத்து இடை ப்ளஸ் வினைக்கு எடுத்துக்காட்டு கீழ் ப்ளஸ் இறங்கு, பின் ப்ளஸ் பற்று, முன் ப்ளஸ் ஏறு, முன்னேறு. இதெல்லாம் வந்து இடை வினைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து கூட்டு வினை வந்து மெயின் வெர்பு ஒன்று இருக்கும், துணை வினை ஒன்று இருக்கும். மெயின் வெர்பு வந்து வினையச்ச வடிவத்தில் இருக்கும். அடுத்து துணை வினை வந்து வினை அடியாக இருக்கும். திணை பால் எண் இடம் எல்லாமே காட்டும் விகுதி பெற்று வரும்
இதுதான் கூட்டு வினை. துணை வினைகள் எத்தனை வகைப்படும்? 40 வகைப்படும். மேக்ஸிமம் முதல் வினையாகவும் வரும். துணை வினைகள்னால் வெறும் அட்வர்பாக மட்டும்தான் இருக்கும்ன்ட்டு இல்லை, அது வந்து வெர்பாகவும் வரும். அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் அது மீனாகவும் வரும். சரியா? இங்கிலீஷில் அப்படி கிடையாது, பட் இதில் வந்து முதல் வினையாகவும் வரும். மொத்தம் துணை வினைகள் எத்தனை? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை அப்படின்னு கேட்டுருவாங்க. 40. பார், இரு, வை, கொல், வா, போ, தள்ளு, போடு, கொடுக்காட்டு, இந்த இருவகை வினையாக வருது. முதலாகவும் வரும், ரெண்டாவதாகவும் துணை வினையாகவும் வரும். துணை வினையின் பண்பு பேச்சு மொழியில் அதிகம் காட்டும். தமிழ், ஜப்பான் மொழிகளில் வந்து துணை வினைகள் வந்து முதல் வினைக்கு பின்பு தான் வரும். முதல் வினை ஃபஸ்ட்டு போட மாட்டோம். தமிழின் துணை வினை கொள்கை வந்து இங்கிலீஷில் வந்து டிஃபர் ஆகும். தமிழ் துணை வினை முதல் வினையாகவும் வரும், ஆனால் இங்கிலீஷில் வராது. மல்லல், மூதூர், வயவேந்தே. இப்போ தானே பார்த்தோம். புறநாறு குடவியனார். மல்லல் அப்படின்னா வளம், மல்லல் அப்படின்னா வளம். அடுத்து பூமொழி, வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம். கூத்து ஜன்னலை வந்து கிச்சனில் வந்து அந்த அம்மா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஜன்னலை வந்து அந்த மரம் உரசிக்கிட்டே இருக்கும். இது சொன்னது யாருன்னா யூமா வாசுகி. புக் பேக்கில் இருக்குது யூமா வாசுகி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், அப்படி ஒரு கவிதை மாதிரி இருக்கும். ஸோ கவிமணி. அடுத்து கந்தி அப்படின்னா வாசனை பொருள். நெடில் அப்படின்னா நெட்டெழுத்து. பாலினா ஆலமரம். ஆம்புல்னா நீர்ப்பறவை இல்லாட்டி வானம்பாடி. கைச்சாந்தனா கையெழுத்து. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். கந்தினா வாசனை பொருள். நெடில் நெட்டெழுத்து. பாலினா ஆலமரம். கம்புல்னா நீர்ப்பறவை இல்லாட்டி வானம்பாடி. கைச்சாந்தனா கையெழுத்து. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். டிராபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம். அழகின் சிரிப்பு எழுதுனது யாருன்னா பாரதிதாசன். அடுத்து தண்ணீர் அப்படின்றது கோமல் சுவாமிநாதன் எழுதுனது. தண்ணீர்னா கந்தர்வன். தண்ணீர்னா கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் எழுதுனது வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் எழுதுனது இறையன்பு அப்படின்ற IAS. வாய்க்கால் மீன்கள்னா இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசியும் கிருஷ்ணன். ஓகேவா? அடுத்து மறை நீர் அப்படின்னா விர்ச்சுவல் வாட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ புலப்படாத தண்ணீர். உணவுப் பொருள் உற்பத்திக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எப்படி 1 கிலோகிராம் ஆப்பிளுக்கு வந்து 822 லிட்டர் தண்ணி யூஸ் ஆகுது. ஆப்பிள் 2 இப்படி வச்ச மாதிரியும் வச்சுக்கோங்க. 1 கிலோ ஆப்பிளுக்கு வந்து 822 லிட்டர் தண்ணி வருது. ஒரு சுகருக்கு வந்து 1780 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது. 17 ப்ளஸ் 18 வயசுக்கு அப்புறம் தான் சுகர் போட்டுலாம் சாப்பிட்ணும். அடுத்து ரைஸு, இது நமக்கு தெரியும். ஒரு 25 கிலோ எப்போவுமே வாங்குவோம். ஸோ 2500 லிட்டரு. அடுத்து காஃபியும் 18+. சுகர் வந்து 17 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா காஃபி 18+. இந்த இவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து நமக்கு தேவைப்படுது. அடுத்து அமரேசன் அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கார். அடுத்து ஏறு தழுவுதல் சங்க இலக்கியங்களில் தான் ஏறு தழுவுதல் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எழுந்தது துகள். ஏற்றனர் மார்பு. கவிழ்ந்தன மறுப்பு. கலங்கினர் பலர். காளையை பற்றி சொன்னது முல்லைக்கிளி. மோஸ்ட்லி முல்லைக்கிளி தான் வந்து வரும். களித்தொகையில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எருது பற்றி காளை பற்றி சொல்லுவாங்க. ஸோ முல்லைக்களி சங்க இலக்கியத்தில் களித்தொகையில். ஓகேவா? முல்லைக்களி. காளைகளின் பாய்ச்சல். நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏறி சிலைப்பவை, மண்டிப்பாய்வை, கலைம்புகும் இதெல்லாம் களித்தொகை. ஓகேவா? சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலை. சிலப்பதிகாரம் அதுக்கப்புறம் புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் வந்து மாலையெல்லாம் போடுவாங்கள்ல மாட்டுக்கு, மாலை சிலப்பதிகாரத்துலேயும் காமிப்பாங்க. ஸோ ஏறுகோல் குறித்து குறிப்புகள் இருக்குன்றாங்க. பிற்கால இலக்கியம் பல்லுலேயும் எருது காட்டி என்ற மாடு தழுவுதல் நிகழ்வு. கண்ணுடையம்மாள் பல்லு மாட்டுக்கு பெருசாக இருக்கிறதே பல்லு தான். ஸோ கண்ணுடையம்மாள் பல்லில் வந்து எருது கட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து சேலத்தில் வந்து எருது பொருதார்கல் அப்படின்னு ஒரு நடுகள் இருக்குது. அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோவரி சங்கன் கருவுரந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயிலும் நட்டக்கல். அப்பாக்காக பெரிய பயிலும் நட்டக்கல். இந்த நடுக்கல் வந்து எங்கே இருக்குன்னா சேலமில் இருக்குது. 3 எருது பலர் விரட்டுவது போல் ஓவியம். நீலகிரி மாவட்ட கோத்தகிரி பக்கத்தில் கரிக்கையூரில் வந்து 3 பேர் சேர்ந்து மாடை விரட்டுற மாதிரி ஒரு இது இருக்குது, படம் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து திமிழ் காளையை அடக்க மதுரை உசிலம்பட்டிலையும் வந்து கல்லூத்து மேட்டுப்பட்டிலையும் டிராயிங் வந்து இருக்குன்றாங்க. அடுத்து தேனியில் மயிலாடும் துறையில் வந்து சித்திரக்கல் புடவு அப்படின்றது இருக்குது. திமிழுடன் காளை ஓவியம் சித்திரக்கல் புடவுல. ஓகேவா? சிந்து சமவெளி ஆய்வில் வந்து காளைகள் வந்து தெய்வமாக வழிபட்டு வந்து தெரிய வருது. கல்முத்திரை பண்பாட்டு அடையாளம். ஏறு தழுவுதலுக்கான பண்பாட்டு அடையாளம் வந்து கல்முத்திரைன்னு சொன்னது யாருன்னா ஐராவதம் மகாதேவன். ஏர்பூட்டு காளை, ஏர் மாடு, எருது, ஏறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடு விடுதல், வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டு, காளை விரட்டு, ஏறு விடுதல், ஜல்லிக்கட்டு. இதெல்லாமே வந்து இந்த மாடு பிடிக்கிறது. ஜல்லி அப்படின்றது மாடு கழுத்தில் கட்டப்பட்ட வளையம். சரியா? புளியங்கும்பினால் வந்து கட்டப்பட்டிருப்பாங்க. கொம்பில் ஜல்லி நாணயங்களை முடித்து வந்து
கட்டி இருக்கிறதும் வந்து வழக்கமாக இருக்குது. ஸ்பெயின் தேசிய விளையாட்டு எதுனா காளை சண்டை. அடுத்து மணிமேகலை எழுதினது யாருன்னா சீத்தலை சாத்தனார். ஸோ இப்போ வந்து இந்திர விழா வந்து எதுலெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா சிலப்பதிகாரத்துலேயும் கொடுத்துருப்பாங்க, மணிமேகலையிலும் கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் வந்து இந்த ஷாப்பிங் ஏரியாவுக்கு போகிற மாதிரி அப்படி கொடுத்துருப்பாங்க. மணிமேகலையில் தான் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மணிமேகலையில் வந்து இப்போ வந்து விழாவரை காதை, ஸோ இதை மெய்த்திறம் வழக்கு, சமயக்கணக்கரும் அமையக்கணப்பரும், அந்த இந்திர விழா எப்படி நடக்குது, அந்த போகி டைமில் இந்திர விழா எப்படி நடக்குது, அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யூனிட். விழாவரை காதை, மெய்த்திறம் வழக்கு, சமயக்கணக்கரும் அமையக்கணக்கரும் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் சமயக்கணக்கர்னா. அடுத்து தோரண வீதியும் பூரண கும்பமும் வாழை பாவை விளக்கு கரும்பும் நடுமிடம். அடுத்து பழைய மணல் மாற்றி புதுமினல் பரப்புமின். அடுத்து கொடி தன்மணர் பந்தரும் புண்ணிய நல்லுரை பட்டி மண்டபத்து வெண்மணர் பந்தரும் தேவரும் மக்களும் பசியும் பிணியும் அணிவிழா அறைந்தனர் அகநகர் மருங்கென அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வரும். ஸோ பாடை மாக்கள்னால் ஐம்பெரும் குழுவும் என்பேர் ஆயமும். பாடை மாக்கள்னால் பழமொழி பேசும் மக்கள். குழியினா ஒன்று கூடி, தோம்னா குற்றம், கோட்டினா மன்றம், பொலம்னா பொன், வேதிகை அப்படின்னா திண்ணை, தூணமம்னா தூண், தாமம்னா மாலை, கதிலிகை கொடினா சிறு சிறு கொடியெலாம் பல கொடியை கட்டினது. அது காலூன்றி கொடினா கொம்புகளால் கட்டப்பட்ட கொடி, கொம்பு வச்சு அதில் கட்டின கொடி. ஓகேவா. அடுத்து வினோதம்னா துணியாலான கொடி. வசினா மலை, செற்றம் சினம், கலாம்னா போர், துருத்தினா ஆற்றிடை குறி, ஆற்றின் நடுவே மணர்த்திட்டு இப்படி குறித்திட்டு நிற்கிறது. அடுத்து பட்டி மண்டப முறை, முத்து மாலை தொங்க, பட்டி மண்டபத்து முறை சரியா, பட்டி மண்டப முறை இருக்குது. அடுத்து முத்து மாலை தொங்க விடுவாங்க, சொற்பொழிவு, பட்டிமன்ற முறை. அடுத்து பகைவர் கோபம் இல்லாமல் பூசல்லாம் நீங்கணும், பூஞ்சோலை குளிர் ஆற்றினை மரக்கிளை விழா அப்படின்னு சொல்லிட்டு பூஞ்சோலையில் குளிர் ஆற்றினுக்கு நடுவில் மரக்கிளை விழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. அடுத்து 28 நாட்கள் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு இது உலாவி வருவர் அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனை நாள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ 28 நாள். அதனால தான் அந்த பாட்டு ஃபுல்லாகவே நல்லா கிளியராக பார்த்துக்கிறது நல்லது. 28 நாட்கள் நடைபெறும். தேவரும் மக்களும் ஒன்று கூடி வருவர். காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை இதெல்லாம் சூழ்ந்து வரும், முரசு கொட்டும், பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவாங்க அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. எகிப்தில் உள்ள பென்னிஹாசன் சித்திரம், கிரீட் தீவு, கினோலஸ் அரண்மனை சித்திரங்களில் காலைப்போர் செய்திகள் உள்ளன. எகிப்தில் உள்ள பென்னிஹாசனில், அப்புறம் வந்து கிரீட் தீவில் இருக்க கினோலஸில் வந்து சித்திரங்களில் காலைப்போர் செய்திகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐம்பெருங்குழு இதெல்லாம் பாக்ஸில் இருக்கிறது. ஓகே. ஐம்பெருங்குழு எது? அமைச்சர், சடங்கு செய்பவர், படைத்தலைவர், தூதர், சாரணர். என்பேராயம்னா கரணித்தியலவர், கருமை விதிகள், கனகச்சுற்றம், கடைக்காப்பாளர். அடுத்து வந்து நகரமாதர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர். ஸோ இந்த ஐம்பெருங்குழுவில் இருக்கவங்க தான் ரொம்ப முக்கியம். ஸோ கிங்குக்கு யார் ரொம்ப முக்கியம்? அமைச்சர் முக்கியம். தூதர் இப்போ தூது கொடுக்குறவங்க ரொம்ப முக்கியம். இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்கள்ல, சடங்கு செய்பவர்கள், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து படைத்தலைவர் தான் ஃபஸ்ட்டு அனுப்பணும், இல்லாட்டி அடுத்து கிங் போகிற மாதிரி ஆயிரும் இல்லையா. ஸோ அது சாரணர், ஒற்றர், தூதர் இவங்கெல்லாம் முக்கியம். படைத்தலைவர் இவங்கெல்லாம் ஐம்பெருங்குழு ரொம்ப முக்கியம், அரசருக்கு க்ளோஸ் ஆனவங்க. அடுத்து என்பேராங்க மற்ற எல்லாமே. யானை வீரர், இருளி மறவர், படைத்தலைவர் 2லேயுமே இருப்பார். நகரமாந்தர், கடைக்காப்பாளர், கனகச்சுற்றம், கரும விதிகள், கரணத்தியலவர் இவங்கெல்லாம் வந்து என்பேராயம். அடுத்து காய்குலை, கமுகு, பூக்கொடி, வள்ளி, முத்து, தாமம் இதெல்லாம் வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகத்தொகை. மாற்று மீன், பரப்பு மீன் அதெல்லாம் ஏவல் வினைமுற்றுக்கள். அடுத்து ஊறு பொருள்னா உரிச்சொற்றொடர். தாழ்பூந்துரை அப்படின்னா வினைத்தொகை, தாழ்பூந்துரை வினைத்தொகை. பாங்கு அறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. இது நன்பொருள், தன்மணல், நல்லுரை இதெல்லாமே பண்பு தொகை. அடுத்து பரப்பு மீன் அப்படின்னா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அரைந்தன்னா அரை ப்ளஸ் சித்து ப்ளஸ் சித்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அன். சாரியை அன்றது சாரியை, அன்ன்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து தொடர்நிலை செயலில் வரிசையில் இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை மக்களின் வாழ்வியல் கருவூலத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை துறவு இதுக்கு பேர், மணிமேகலைக்கு பேர் மணிமேகலை துறவு இன்னொரு பேர். அடுத்து பெண்ணை முன்னிறுத்தும் புரட்சி காப்பியம், தமிழ் காப்பியம் எதுனா மணிமேகலை. ஓகேவா. புரட்சி காப்பியம், பெண்மையை முன்னிறுத்தும் புரட்சி காப்பியம், தமிழ் காப்பியம். உங்களுக்கு தமிழ் காப்பியம் எது அப்படின்னா வந்து மணிமேகலை. சொற்சுவை, பொருட்சுவை, வர்ணனை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். சொற்சுவை, பொருட்சுவை, வர்ணனை எல்லாமே அதிகமாக இருக்கும். மணிமேகலை பௌத்த சார்ந்தவங்க தான். ஸோ பௌத்த சமயத்தை சேர்ந்த 30 காதை
ஃபஸ்ட்டு காதை தான் விழாவரை காதை அதான் நம்ம கொடுத்துருக்காங்க. கூலவணிகன் சீத்தலை சாத்தனார், சாத்தன்றதான் இயற்பெயர். திருச்சி சீத்தலைன்ற ஊரில் பிறந்திருக்காரு, மதுரையில் இருக்கிறது. ஸோ கூலவணிகன், கூலம் அந்த தானிய வியாபாரம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அவருக்கு இந்த பேர். இவரும் இளங்கோவடிகளும் சமகாலம், அதனால தான் இரட்டை காப்பியம் இயற்றியிருக்காங்க. இவருக்கு வேறு என்னென்ன பேர்? தண்டமிழ் ஆசான், அப்படி தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாராட்டினது யாருன்னா இளங்கோவடிகள். ஸோ ஒரே டைமில் இருந்தவங்களாம் பாராட்டிக்கிறாங்க. அறம் எனப்படுவது யாதெனில் மரமாதி இது கீழ் மண்ணுயிருக்கு உண்டியும் உணவும் கொடுப்பது அப்படின்னு சொல்லி. இது எதில் வரும்னா மணிமேகலை. ஏன்னா மணிமேகலை தெய்வம் தானே, அங்கே போயிட்டு சாப்பாடு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அறம் எனப்படுவதுன்னா உண்டியும் உடையும் எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படின்னு. அகலாய்வுகள். அடுத்து மதுரைக்கு பக்கத்தில் கீழடி அகலாய்வுகளில் சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்துக்கள், கிளிஞ்சல், மான் கொம்பு, சோழி, கிண்ணம், துளையிடப்பட்ட பாத்திரம், ரத்தினக்கல், பழுப்பு, கருப்பு, ரெட்டு, பிளாக், பானை, சதுரங்கக்காய், தானிய கலன், செம்பு, சங்கு வளையல்கள், எலும்புக்கூர், முனைக்குடுவை, உரை கிணறு, தமிழ் லெட்டர்ஸ் பொறிக்கப்பட்ட பானை, கற்கருவி, நீர் சேகரிக்கும் மட்கலன், சுடுமண், கூரை, ஓடு, இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து சுடுமண், கூரை, ஓடு, கற்கருவி, தமிழ் லெட்டர்ஸ் பொறிக்கப்பட்ட பானை, கற்கருவி, அப்புறம் நீர் சேகரிக்கும் மட்கலன், சுடுமண், கூரை, ஓடு, இதெல்லாமே கீழடி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2300 வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னா மூணு டிஃப்ரெண்ட் காலத்தில் இருந்த பொருட்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் கிடச்சிருக்கு. சரியா? தமிழ் நாகரிகத்தை குறிக்கிறதுக்காக இங்கே நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு. அடுத்து 1863 ராபர்ட் ப்ரூஸ் புட் அப்படின்றவர் சென்னை பல்லாவரத்தில் கற்கருவி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ செம்மண் மேட்டு பகுதியில், பல்லாவரத்தில் செம்மண் மேட்டு பகுதியில் கற்கருவி, எலும்பு இதெல்லாம் கிடச்சிருக்கீங்க பல்லாவரத்தில். ராபர்ட் ப்ரூஸ் புட். அடுத்து இதுக்கும் முன்னாடி ரோமனியர்கள் பழங்காசுகளில் கோயம்புத்தூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து அரிக்கமேடு, ரோமானிய மட்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. யூஎஸ் வணிக தொடர்பு இருந்தது கன்ஃபார்ம் ஆகிருக்குதுங்களா. ரோமானிய மட்பாண்டங்கள் இருந்திருக்கு, அதனால் நியூஸில் வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரிக்கமேடில் ரோமானிய மட்பாண்டங்கள் அரிச்சு போகாமல் இருந்திருக்கு. சரியா? 1914 ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட்டி மண்டபம் தான் பட்டி மன்றம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புரைத்து கொடுத்து பட்டி மண்டபம். சரியா? இது சிலப்பதிகாரத்தில். ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுலேயுமே பட்டி மண்டபம் வரும். எப்படி வரும்ன்றது தான் பார்க்கணும். பட்டி மண்டபத்து பாங்கரித்து ஏறுமின் வந்தால் மணிமேகலை. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் சிலப்பதிகாரம். இப்போ தான் மன்னரே கொடுத்துருக்காரு பட்டி மண்டபத்தை. அது சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க. எப்படி ஏறணுன்ட்டு மணிமேகலையில் சொல்கிறாங்க. அடுத்து பட்டி மண்டபம் ஏற்றினி ஏட்டினோடு இரண்டும் நரியனையே திருவாசகம். சரி, எட்டினோடு 2. இதில் என்ன வரும்? பட்டி மண்டபம் ஏற்றினி எட்டினோடு 2. 8 + 2 என்னது? 10. திருவாசகமில் எத்தனை? அது 10வது திருமுறை தானே திருவாசகம். சாரி, 8வது தான். ஸோ இப்போ இந்த 8 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டினோடு 2. ஸோ 8னா என்னது? திரு மாணிக் பாஷா, மாணிக்க வாசகம், திருவாசகம்னு பார்த்தோம்ல. ஸோ திருவாசகம். ஸோ இது திருவாசகத்தில் வருது. பண்ணரும் கலை திரி பட்டம். கலையோடு இருந்தாலே கம்பராமாயணம், சீதா கம்பராமாயணம். பாலகாண்டம், நகத்து படலம். அடுத்து பழையன கழிதலும் புதியன புதினம். இது நன்னூலில் வருது. அறிவியல் 2 விதமாக இருக்குது. ஒன்று வணிக அறிவியல், இன்னொன்று மக்கள் அறிவியல். ஓகேவா? அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள். புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். சரியா? சொல் கட்டுப்பாட்டு, பொருள் மயக்கம் இல்லாமல் பேச்சின் இயல்பு மற்றும் இனிய ஓசைக்காக வல்லின நிலத்தி புணர்ச்சி பெற்று வரும். அந்த, இந்த, அ, இ, ஏ, எந்த இங்கெல்லாம் வரும். 2ஆம் வேற்றுமை உறுப்பு 4ஆம் வேற்றுமை உறுப்பில் வரும், பார்த்துருந்தோம். அடுத்து என, ஆக இதுக்கப்புறம் வரும். அது போக அதற்கு, இதற்கு, எதற்கு இதிலெல்லாம் வரும். இனி, தனி, மிக, 8 தொகை 10 பாட்டில் தீ, பூ, கூவா, ஓடா, ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வரும். ஸோ கேட்டு இந்த பெயரெச்சத்தில் வரும். வினையச்சம் தானே இது இல்லையா? வினையச்சத்தில் வரும். பெயரெச்சத்துலேயும் வராது, எழுவாய் தொடர்லேயும் வராது. அடுத்து ஆட, ஓடி, புலி, கிழக்கு, இந்த திசை பெயர்கள் 4க்கு அப்புறம் வரும். அடுத்து சித்திரை திருவிழா அந்த மாதிரி. அடுத்து சாலை, இந்த உரிச்சொற்கடல்கள்லாம் வரும். எதிர்மறை பேரெச்சம் நிலா அதில். அடுத்து வாழ்க்கை பாடம், உலக
பெருமொழி அப்படின்ற மாதிரி எடுத்து கிளிப்பேச்சு, கூடக்கோடு, கத்தியை விட கூர்மை, கார்பருவம் இதிலெல்லாம் வரும். அடுத்து அதற்கு அது ப்ளஸ் அன் ப்ளஸ் கு, அதுன்றது சுட்டுப்பெயர், அன் அப்படின்றது சாரியை, கூன்றது வேற்றுமை உருபு. அடுத்து அதற்கு எப்படி பிரிக்கலாம்? அது ப்ளஸ் அன் ப்ளஸ் கு, அது அப்படின்னா சுட்டுப்பெயர், அன்னா சாரியை, கூனா வேற்றுமை உருபு. அதற்கு அது ப்ளஸ் அன் ப்ளஸ் கு, அது வந்து சுட்டு பெயர், அன் சாரியை, கு வேற்றுமை உருபு. அதற்கு பிரிப்பாங்க. அதன் ப்ளஸ் கூன் அதற்குவா பிரிப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஐம்பெருங்குழு எண்பேர் ஆகயம் அப்படின்றது வந்து தொகை சொற்கள். சரியா? ஐம்பெருங்குழு இதில் வந்து நிறையா என்னென்ன டைப்புன்னு சொல்லாமல் அது மறைஞ்சு வருதுல்ல. ஸோ தொகை சொற்கள். ஐம்பெருங்குழு எண்பேர் ஆகயம்ன்றது தொகை சொற்கள். ஆறாரோ ஆறீராரோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாட்டுப்புற பாட்டு தகவலாளர் வந்து வேலம்மாள். ஓகேவா? தூங்காத கண்ணே தூங்காதே அப்படின்ற மாதிரி. தமிழக மாட்டினங்களின் தாயினம் வந்து காங்கேயம்னு சொல்கிறாங்க. பிறக்கும்போது ரெட் கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் சாம்பல் கலரில் மாறுது. காளைகள் வந்து ஸ்ரீலங்கா, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா இங்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுது. காளைகள் எங்கெங்க? ஸ்ரீலங்கா, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா. மோஸ்ட்லி இந்த தமிழ் பேசுகிற மலேசியா, ஸ்ரீலங்கா அந்த சைடு தான் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. கரூர், அமராவதி ஆற்றுத்துறைகளில் காங்கேயம் மாடு உருவம் பொறித்த 1ஆம் நூற்றாண்டு சேர்ந்த சேரர் கால நாணயம் வந்து பயன்படுது. ஃபஸ்ட்டு நூற்றாண்டுன்றனால இந்த சேரர் தான் ஃபஸ்ட்டு இருந்தவங்கன்றாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு நூற்றாண்டு சேரர் காலத்தில் நாணயம், ஒரு ரூபாய் நாணயம் மாதிரி வச்சுக்கோங்களேன். 1 ரூபாய் 1ஆம் நூற்றாண்டு சேரர் கால நாணயம், கரூர், அமராவதி ஆற்றுங்களில் காங்கேயம் மாடு உருவம் பொறித்த நாணயம். ஓகேவா? அடுத்து கரைனா கடற்கரை, கரைனா ஆடையில் இருக்க ஆடைன்னு அர்த்தம், அதே ஆடை. ஓகேவா? அடுத்து வந்து குளவினா வண்டு, குளவினா குழந்தை, பேபி அனிமல்னு சொல்லுவாங்க. அடுத்து வாழைனா மீன் வகை, வாழைனா பழம். அடுத்து பறவைனா கடல், பறவைனா பேர்டு, மறைனா மான், மறைனா மறைச்சி வைக்கிறது, இயவைனா நெல் வகை, மூங்கில் அரிசி. சந்த பேலை வந்து செக் பண்ணி சொல்கிறேன். அடுத்து சிட்டம்னா பெருமை, இருப்பு, கிட்டம், தகவலும் செக் பண்ணி சொல்கிறேன். பௌரினா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஊல்னா விதி. அடுத்து நேரம் குறிக்கும் மானியல் சொல் வந்து ஓட்டம். அகலாய்வுகளுக்கு கிடைத்த கொள்கலன் வந்து சாடிகள். தகவலில் இருக்க ஆப்போசிட் வந்து தக்கார். சரியா? தமிழ் நாகரிகமும் பண்பாடும் இது வந்து தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் பண்பாடு, வரலாறுனாலே ராஜமணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம், சங்ககாலம்னால ராஜா, ஸோ ராஜா தான். தமிழர் சால்பு வந்து வித்யானந்தம். திருக்குறள் வந்து பொதுமுறை, பொய்யாமொழி, வாயிரை வாழ்த்து, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை அப்படின்லாம் பேர் வச்சுருக்காங்க. உரை எழுதியவர் யார்? தர்மர், மணக்கடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர். இதில் வந்து பரிமேலழகர் உரை தான் பெஸ்ட்டும்பாங்க. இன்னொன்று போட்டு பாடல் தொகுப்பு வந்து திருவள்ளுவ மாலை. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இது. நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர். இது வந்து திருவள்ளுவருக்கு பேர். அடுத்து திருக்குறளில் ஃபஸ்ட்டு அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 ஆண்டு. ஓகேவா? அடுத்து அகரம் தொடங்கி நகரத்தில் வந்து முடியும். கடைசி லெட்டரே ந தான், ஸோ அதில் தான் முடியும். இருமுறை ஆள ஆரம்பித்து கரெக்டாக நேல முடியுது. இருமுறை வரும் ஒரே அதிகாரம் வந்து குறிப்பறிதல். ஹிண்ட்ஸ் வந்து 2 தடவை நம்ம 2 ஹிண்ட்ஸ் வச்சுருப்போம். எப்படினாலும் ஒரு ஹிண்ட்ஸ் மறந்துட்டாலும் இன்னொரு ஹிண்ட்ஸ் பேசும் போதெல்லாம். ஸோ இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறள் மூலத்தை ஃபஸ்ட்டு அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசம். ஃபஸ்ட்டு உரை எழுதினது யாருன்னா அப்படின்னா மணக்குடவர். கோடி என்ற சொல் எத்தனை இடத்துல வருதுன்னா 7 இடத்துல கோடி என்ற சொல் வந்து வரும். 7 என்ற சொல் வந்து 8 குறட்பாவில் வந்து வரும். ஜியு போப் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. 100 லாங்குவேஜுக்கு மேலேயும் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு, எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல், ஹீரோஸ்டோன்னா நடுகள், கல்ச்சுரல் சிம்பிள்னா பண்பாட்டு குறியீடு, எம்பராஸ்ட் ஸ்கல்ப்சர்னா புடைப்பு சிற்பம், இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. சரியா? எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு, எபிகிராஃபி அப்படின்னா வந்து கல்வெட்டியல், ஹீரோஸ்டோன்னா நடுகள், கல்ச்சுரல் சிம்பிள்னா பண்பாட்டு குறியீடு, எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர்னா புடைப்பு சிற்பம், இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. அடுத்து இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும்.